இல்லைங்க. நம்ம நிறுவனம் மூலமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சிம்ப்ளிஃபைடா ஒரு பொருள் கூட வந்து வாங்கலாம். ஒரு பொருள கூட நம்ம இறக்குமதி செஞ்சிடலாம். அது வந்து இந்திய சட்டதிட்டப்படி லீகலான பொருளா இருந்தா. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து இந்தியால வந்து நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க. இப்போ வந்து பேட்டரி, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரி பொருட்கள்லாம் பிஐஎஸ், ஸ்டீல் அதுக்கும் பிஐஎஸ், ஃபர்னிச்சர் அந்த மாரி ஒவ்வொரு பொருளுக்கும் விதவிதமான சர்டிஃபிகேட் வந்து இந்தியால நீங்க இறக்குமதி பண்றதுக்கு தேவை. அந்த சர்டிஃபிகேட் இருந்தா மட்டும் தான் உங்களால இறக்குமதி பண்ண முடியும். இல்லையா அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க அத உங்களுக்கு பண்ணி தர முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சாம்பிளா இம்போர்ட் பண்றப்போ அந்த மாரி டஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா அது ஓன் யூஸ் இல்ல கமர்ஷியல் சாம்பிள் அப்படி போயிடும். பட் நீங்க பல்கா பண்றப்போ நீங்க இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பொருள் வாங்கணும். நெறைய பேர் என்ன பண்ணா பொருள வாங்கிர்றாங்க. பட் இந்த இம்போர்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியறதில்ல. அடிக்கடி வந்து கவர்மெண்ட் வந்து புது புது அறிவிப்புல குடுத்துட்டு வராங்க. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி இத அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அவங்க நேரடியா இறக்குமதி பண்ணலாம். இல்ல எங்கள மாரி கம்பெனிஸ் கிட்ட குடுத்து, அவங்க வந்து சைனால பொருள வாங்கி எங்களோட வேர் ஹவுஸ்க்கு அனுப்புனா, இந்தியால அதாவது சென்னையில நம்மளோட வேர் ஹவுஸ் வர வரைக்கும் நம்ம எல்லா ப்ராசஸ் நம்மளே ஹேண்டில் பண்ணிருவோம். இங்க அவங்களுக்கு வந்து லோக்கல் ஜிஎஸ்டி பில்லோட அவங்களுக்கு ப்ராடக்ட் நம்ம வந்து குடுத்துருவோம்.